ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபாரூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரவையில் கேசரி செய்கிறது பார்க்கலாம். அதிகமாக நெய் சேர்க்காமல், ஸ்வீட்டு சர்க்கரை அதிகமாக போடாமல் சிம்பிளான மெத்தடில் நம்ம கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கேசரி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் ரவை எடுத்துருக்கிறேன். அந்த எந்த கப்பில் எடுத்துருக்குறோமோ அந்த கப்பில் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதே கப் அளவுக்கு சர்க்கரை, அப்புறம் கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை, ஏலக்காய், நம்ம என்ன நட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கோ அதெல்லாம் போடலாம். நெய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கேசரி பவுடர் எடுத்துருக்கிறேன். நம்ம இன்னைக்கு கேசரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா சட்டி காஞ்சதும் ரவையை போட்டு நம்ம அதில் வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல ரவை போட்டுடலாம். லைட்டாக நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்து வறுத்தா கொஞ்சம் ரவை நல்லா வாசமாக இருந்த மாதிரி இருக்கும். லைட்டாக நெய் விட்டுருக்குறேன். நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துவோம் ரவையை. ரவையை வறுத்து வச்சு பாருங்கள். நெய் போட்டு நல்லா வறுத்துருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்துடுவோம். அதில் இந்த நட்ஸ் இருக்கலாம். நமக்கு என்னென்ன எந்த விருப்பமான நட்ஸோ எல்லா நட்ஸும் போடலாம். நான் என்கிட்ட இருக்க நட்ஸ் மட்டும் போட்டிருக்கிறேன். நட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது என்கிட்ட. அதை மட்டும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நட்ஸ் நல்லா வறுப்பட்டுருச்சு, எடுத்துடலாம். கேசரிக்கு தேவையான தண்ணி சேர்க்கலாம். நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அந்த கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றுங்க. ஒன்று, 2 கப்பு தண்ணி ஊற்றிலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு ரவை நம்ம போடுவோம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். இனி இந்த ரவையை போட்டுடலாம். நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த ரவையில் போட்டு நல்லா கை விடாமல் கிளறுவோம். கட்டிப்படாமல் நல்லா கிளறணும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. கட்டி தட்டாமல் கிளறிக்கணும். நல்லா ரவை வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்குவோம். ஃபுட் கலர் இப்படி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம கலரை ஊற்றி கிளறிக்குவோம். என்ன கலர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இனி நம்ம அதை எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த சர்க்கரையை சேர்த்துருவோம். ரவை எல்லாமே வெந்துருச்சு. ஃபுட் கலரும் அந்த வாசம் எல்லாம் போயிடுச்சு. சர்க்கரை சேர்த்துருவோம். 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு நான் சர்க்கரை போட்டிருக்கேன். இது ரொம்ப தித்திப்பாக இருக்காது. நம்ம எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு தித்திப்பு தான் இருக்கும். டபுள் மடங்கு போட்டிங்கன்னா ரொம்ப தித்திப்பாக தெரியும். இது எல்லாருமே சாப்பிட்லாம். பெரியவங்க முதற்கொண்டு, குழந்தைங்க முதற்கொண்டு. சர்க்கரை நம்ம இறக்கிடலாம். நெய்யும் இதில் அதிகமாக நம்ம போடலை, கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். டேஸ்ட்டு நல்லா செமையாக இருக்கும். எடுத்துருந்து ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம நட்ஸ் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை மேலே தூவி விடணும். ஏலக்காய் போட்டு அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு நம்ம சுவையான டேஸ்ட்டான கேசரி. நட்ஸ் போட்டு நம்ம இறக்கிடலாம். உங்களுக்கு என்னென்ன விருப்பம் இருக்கோ அந்த நட்ஸ்லாம் போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மிகவும் டேஸ்டியான கேசரி ரெடி ஆயிடுச்சு. நெய் அதிகமாக சேர்க்காமல், ஸ்வீட் அதிகமாக இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக செய்யலாம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.